இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. காலையில் கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிய ஆரம்பிச்சிருக்கு. எப்போயுமே ஒரு 6 மணி 6:15 ஆயிரும். இன்றைக்கி கொஞ்சம் முன்னதாக எந்திரிச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னத்து நாள் செஞ்ச முன்னத்து நாள் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா தோசை சுட்டிருந்தோம். அதனால் அந்தளவுக்கு பாத்திரங்கள் வந்து சிங்கில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு வந்த வேலையில் அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு போய் நம்ம மாட்டு கடித்தரையில் போய் சாணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வாசல் தொளிச்சு விட்டுறலான்னு சாணி எடுக்கிறதுக்காக வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடுகள் அப்போ தான் நல்லா உறங்கிட்டு இருக்காங்க. எனக்கு கண்டோனதையும் எந்திரிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாசல் தொளிச்சுட்டு பார்த்தா நல்லா வெடிஞ்சிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை பனி வந்து பெய்யறக்க ஆரம்பிச்சிருக்கு. வர பனி மாதிரி பெஞ்சிருக்கு. அந்த புல் செடி மேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனியோட தண்ணி வந்து இல்லை. வரப்பனி தான். அப்படியே வரப்பனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்ததுங்க. வரப்பனி எப்படி இருக்குன்னா அந்த இலைகள் மேலே வந்து தண்ணியே இருக்காது. அந்த மாதிரி தான் இருந்ததுங்க இன்றைக்கான கிளைமேட்டு. காலையில் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. மத்தியான டைமில் நல்ல வெயில் வந்து கொளுத்துது. அப்புறம் கடகடன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சு வேலையை முடிச்சாச்சுங்க. என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், அடுத்தது தட்டைப்பயிறு வந்து குழம்பு பண்ணியிருந்தேங்க. அப்புறம் தக்காளி ரசம், புடலங்காய் பொரியல், நாட்டு மாட்டு தயிருங்க. இன்றைக்கான லஞ்சு வந்து என்னோடய பையனுக்கு இப்படியே 8 மணிக்குள்ளே பேக் பண்ணியாச்சுங்க. ஒரு 8:10 வேன் வந்துடும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சனையும் பார்த்திங்கன்னா கையோட க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம டெய்லியுமே எந்திரிக்கிற டைமை விட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹரிபரியாக இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக செய்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காதுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே பாதி வேலையை செய்ய முடியாமல் போயிடும். மைண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காது. லஞ்செல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு கையோட கிச்சனில் சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அதுக்காக வந்தாச்சுங்க. மல்லி போடலான்னு சொல்லி பாத்தியெல்லாம் பிடிச்சி இல்லைங்களா, அந்த காலத்தில் தான் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறோம். எப்படித்தான் பில்லு முளைச்சிருக்குதுன்னு பாருங்க. என்னமோ விதை போட்டு கீறி விட்ட மாதிரி. இந்த பில்லு பேர் மத்தங்காய் பில்லுன்னு சொல்லுவாங்க. எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. இந்த பில்லை தவிர வேறு எந்த பில்லுமே இல்லை. எப்படி தான் முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள். ஒரு இடையில ஒரு 2 மழை பெஞ்சது இல்லைங்களா, அந்த மழைக்கே பார்த்திங்கன்னா நிறைய களைப்பில் வந்து முளைச்சிருந்தது. அப்புறம் இது ரொம்ப மண்ணு காடுங்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி விட்டோம். இன்றைக்கி தண்ணி விட்றோம் அப்படின்னா ஒரு 4 நாள் கழித்து தண்ணி விட்டால் போதுங்க. அந்தளவுக்கு மண்ணு காடு. மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா அப்படி ஒரு 10-20 நாள் போனதுனால மல்லி போடுற இதே போச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காட்டிலையெல்லாம் புற மருந்தடிச்சு விட்டு இந்த களைப்பிள்ளையெல்லாம் புற காய வச்சு உழவு ஓட்டி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அடுத்த வெள்ளாமையே பண்ணணும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மல்லி போடுற வெள்ளாமை வந்து நிறுத்தியாச்சுங்க. அந்த பாத்தி பிடிச்சி வச்சுருந்தங்காட்டி அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி விட்டாச்சுங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் இது வந்து சீடை வாய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மேலே மருந்தடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா பில்லெல்லாம் காஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம உழவு ஓட்டி குப்பையெல்லாம் போட்டு அடுத்த வெள்ளாமை வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி முதல் வேலையாக பார்த்திங்கன்னா தண்ணி விட்றோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய களைப்பில் வந்திருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா மருந்து இருக்குதுங்க. தக்காளி வந்து தக்காளி செடி காயாது. அதுக்குள்ளே இருக்கிற களைப்பில் மட்டும் காஞ்சிக்குங்க. நம்ம வந்து தக்காளி காட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி செடி கொடிகள் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மருந்து பட்டுச்சுன்னா காஞ்சி போயிடும். அதனால சரின்னு அந்த சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் மூடி வைக்கலான்னு சொல்லி வந்துட்டேங்க. இன்றைக்கி வந்து ஆளுங்க வந்திருக்குறாங்க தக்காளி காட்டுக்கெல்லாம் மருந்தடிக்கிறதுக்கு. ஏற்கனவே ஒரு 2 லைன் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். தக்காளி செடி பார்த்திங்கன்னா காயில் பில்லு மட்டும் நல்லாவே காஞ்சிருந்துச்சு. அடித்ததுக்கு அடிக்காததுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி காட்டினது அந்த செடியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய களைப்பில் இருந்தது. அது எல்லாமே காஞ்சி போயிருச்சு. 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செடியே எங்கே இருக்குதுன்னு தெரியல, அந்தளவுக்கு களைப்பில் வந்திருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா அந்த 2 மழை பெஞ்சதுனால எல்லா பக்கத்துலேயுமே தண்ணி பாயிற இடம் தவிர மீதி எல்லா பக்கத்துலேயுமே வந்திருக்குதுங்க.
இந்த மாதிரி பார்லி மட்டும்தான் தண்ணி பாயுதுங்க சொட்டு நீரில். அப்படி இருக்கும்போது அந்த குழியில் தண்ணி பாயிற இடத்துல மட்டும்தான் பார்த்திங்கன்னா களைப்பில் இருந்தது. ஆனால் மழை பெஞ்சங்காட்டி எல்லா இடத்துலையுமே களைப்பில் வந்துருச்சுங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அடித்த மருந்தில் பார்த்திங்கன்னா இந்த கோரையெல்லாம் நல்லாவே காய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள். தக்காளி செடி மட்டும்தான் தெரியுது. வெயில்னால பார்த்திங்கன்னா தக்காளி செடி அந்தளவுக்கு நல்லா வரலிங்க. நல்லா கோலாக தான் நிற்கிது. நல்லா படர்ந்து வரலிங்க தக்காளி செடி எல்லாமே. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு கணுவை வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வச்ச தேதிக்கு இப்போ பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆக போகுது. ஆனால் செடி பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆன மாதிரி தான் இருக்குதுங்க. ஆள் கிடைக்காத பாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆள் கிடைக்காதனால இப்போ வந்து நல்லா சின்ன வெங்காயமெல்லாம் எடுக்கிற டைமுங்க. அதனால இப்போ களை வெட்டுறதுக்கெல்லாம் ஆளுங்க வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா வெங்காயம் வரைய போனோம் அப்படின்னா கடைசியாக அரிஞ்சு முடிக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயமெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதனால வெங்காயம் வரைய போகிறதுனால இந்த மாதிரி களை வெட்டுற சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம மருந்தடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வச்சுருந்த இந்த மிளகா செடிக்கெல்லாம் அடிக்கலைங்க. ஏன்னா இது தக்காளி செடிக்குள்ளே இருக்கிற களைப்பில் மட்டும்தான் காஞ்சு போகுமுங்க. ஆனால் இந்த மிளகா செடிக்கெல்லாம் அடிச்சு அப்படின்னா மிளகா செடி சேர்ந்து காஞ்சு போயிருங்க. அதனால இதுக்கு வந்து அடிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். கூடவே கொஞ்சம் களைப்பில் இருந்துட்டு போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெச்ச அன்னையிலேருந்து நல்லா அடிச்சுட்டு இருந்ததுங்க. நம்ம முதல் போட்ட மிளகா நாற்று எல்லாமே பாதி காஞ்சு போச்சு. மறுபடியும் ஒருக்கா போட்டோம். அதனால சரி கொஞ்சம் நல்லா மேலே வர வரைக்கும் கொஞ்சம் களைப்பில் இருந்துட்டு போதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக படும் இல்லைங்களா அந்த செடிகள் மேலே. அதனால கொஞ்சம் குறையட்டுன்னு அப்படியே விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே கொஞ்சமாக குண்டு வெள்ளரி விதையெல்லாம் போட்டு விட்டுருந்தேங்க. அந்த செடிக்கு எல்லாம் பட்டுச்சு அப்படின்னா அந்த செடியை காஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி பில்லு பிடுங்கிறதுக்காக கொஞ்சம் கேனெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தா அந்த கையனை கொண்டு போய் இந்த மாதிரி எல்லாம் மூடி வச்சுங்க. அதையெல்லாம் பக்குவம் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறி செடிகள் பழச்செடிகள் போட்டிருந்த இடத்துல எல்லாம் இதே மாதிரி எல்லாம் சாக்கு போய் இருக்கிற குண்டாவையெல்லாம் கொண்டு போய் இருக்கிற அந்த டப்பாவையெல்லாம் கொண்டு போய் எல்லாம் மூடி வச்சு எல்லாம் பக்குவப்படுத்தி வச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னா மருந்து பட்டுச்சு அப்படின்னா காஞ்சி போயிடும். தக்காளி செடி தவிர மற்ற வேறு எந்த செடி இருந்தாலும் காஞ்சி போயிடும்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நல்லா பக்குவப்படுத்தி வச்சாச்சுங்க. நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய நெருஞ்சி முள்ளு தான் அதிகமாக இருக்குதுங்க. எந்த அளவுக்கு நெருஞ்சி முள் இருக்குதுன்னு பாருங்க. எங்கிருந்து விதை வந்ததுன்னே தெரியல. பூரா ஏகமாக பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக இதே நெருஞ்சி முள்ளு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. டெய்லி ஒரு வளர்த்தி வளருதுங்க. அதனால சரின்னு ஒரே வேலையாக மருந்தடிச்சே விட்டுறலான்னு சொல்லி மருந்தடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் மட்டும்தான் அடித்து பார்த்தோம். பிள்ளைல காய்தான் என்னென்னு ஓரளவுக்கு சிறுசாக இருக்கும்போதே அடிச்சு விட்டுட்டுங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இப்போ பில்லு எல்லாமே ஓரளவுக்கு பெருசாகி போச்சு. நீ காயுமே என்னென்னு தெரியலிங்க. கண்டிப்பாக அதை வந்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம அந்த மருந்தடிக்காத காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொய்யக்கீரை கொஞ்சம் இருந்தது. சரி அதையும் பிடுங்கிட்டு போய் நம்ம ஒரு நாளைக்கு கீரை கடையிலாமேன்னு சொல்லிட்டு அங்கொன்று இங்கொன்றுமா இருந்தது. அது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான கீரை எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு, ஏன்னா மருந்தடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்புறம் எல்லாமே காஞ்சும் போயிடும். இனி வர புதுசாக முளைச்சது அப்படின்னா மட்டும்தான் நம்ம கிடைக்குங்க. அதனால சரி இப்போ கிடைக்கும் போது இந்த கீரை வந்து பொரிச்சு சமையல் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டில் பிடுங்கிட்டு இருந்தேனுங்க. இந்த தக்காளி காட்டில் மருந்தடித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இன்னொரு தக்காளி காட்டு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிகிட்டு இருந்தீங்களா. அதில் பார்த்திங்க இந்தளவுக்கு பில்லு வந்து குறையேறி இருக்குதுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மருந்தீவை அடிச்சு விட போகிறோமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பீட்ரூட் காட்டில் பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் கொடி இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் இருந்தது. அது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாங்க. நம்ம பீட்ரூட்டும் ஒரு 3/4 எல்லாமே அறுவடை பண்ணிட்டோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய களைப்பில் இருந்தது. அதனால சரி அந்த காட்டுக்கு எல்லாம் மருந்தடிச்சு விட்டுறலாம் சார்ன்னு சொல்லிட்டு எல்லாமே மருந்தடிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த பீக்கங்காய் எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிவிட்டேன். ஒரு 2-3 நாளைக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிற காயை பார்த்திங்கன்னா சமையலுக்கு அளவாக போகுங்க. அதனால் இருக்கிற காய் எதெல்லாம் ஆகுதோ அது எல்லாமே அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற காயெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்கணுங்க. இந்த தக்காளி காட்டுக்கு மருந்தடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா பழுத்திருக்கிற பழம் ஓரளவுக்கு பச்சையாக இருக்கிறது எல்லாமே அறுவடை பண்ணி வச்சுக்கிட்டுங்க. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு நம்ம சமையலுக்கு தேவைப்படும் இல்லைங்களா. அதனால சரின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது சரியா வீணாக தானே போது. நம்ம மருந்தடிக்கிறதுனால அதுக்கப்புறமா அறுவடை பண்ண முடியாது. அதனால சரி அதுக்கு முன்னாடியே மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த காயெல்லாம் பொறிச்சு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிகிட்டு இருக்கணுங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை, பீக்கங்காய், பீட்ரூட்டு, தக்காளின்னு ஒரு அறுவடை பார்த்திங்கன்னா பண்ணியாச்சுங்க. இதுக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுகளோட வேலை இருக்குது. மாட்டுகளை நிலையில் பிடிச்சி கட்டுறது, தண்ணி கட்டுறது, மேவு போடுறது அந்த வேலைகளும் பார்த்திங்கன்னா இடையில பண்ணிகிட்டே இருந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் டெய்லியும் பார்த்திங்கன்னா அதே வேலையை தான் திருப்பி செய்ய போகிறோம். அதனால் அது என்ன காட்டுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே காட்டலிங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த அழகான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அப்படியே நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாங்க. அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து தேனீ வந்து கூடு கட்டியிருக்கு. அதுவுமே இந்த வீடியோவில் கடைசியில் இருக்குங்க. கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள். இனி ஒரு அடுத்த அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.